மொழி வந்து ரொம்ப முக்கியம். அவங்க வந்து வெரி கான்சியஸ் அபவுட் மொழி. வெரி கான்சியஸ்னா அந்த மொழி கச்சட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, they will go to an extent that their language is kept. இப்போ பார்க்க போனால் பாடப்புத்தகத்தில் அவங்களுக்குன்னு தனியாக எம்ஐஎல்னு ஒன்று வந்துட்டு, மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜில் போடோ மொழி வந்துட்டு. முன்னாடி கிடையாது. இப்போ மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜில் போடோன்னு ஒரு மொழி வந்துடுச்சு. இப்போ எல்லாம் அந்த இதில் படிக்கிறாங்க. இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலுமே போடோங்கிற ஒரு மொழி. முன்னாடிலாம் ஹிந்தி மட்டும் தான் இருந்துச்சு, முன்னாடிலாம் அசாமீஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ போடோ அப்படிங்கிற ஒரு மொழி வந்துட்டு. அதே மாதிரி சந்தால்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கும் மொழின்னா ரொம்ப முக்கியமானது ஒன்று. இப்போ சந்தாலுமே ஒரு எம்ஐஎலாக மாறிடுச்சு. மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜில் சந்தாலியுமே ஒரு லாங்குவேஜ். ஆனால் அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் இல்லாட்டியுமே அதை வந்து பாடப்புத்தகத்தில் ஒரு மொழியாக மாற்றிக்கிட்டாங்க. அதனால இவங்களுக்கு வந்து இந்த ட்ரைபல்ஸ்ன்னு சொல்லும்போது மொழி, நிலம் ரொம்ப முக்கியம். நிலமும் மொழி இல்லைன்னா ஐடென்டிட்டி எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட அவங்க அந்த மொழியையும் தவற விட மாட்டாங்க, அந்த நிலத்தையும் தவற விட மாட்டாங்க. அதனால இப்போ எங்க அந்த பிடிஆர்ல ட்ரைபல்ஸ் இல்லை அப்படின்னா அவங்களோட நிலத்தை நீ வாங்க முடியாது. நீ இப்போ வந்து ட்ரைபல் இல்லை அப்படின்னா, இண்டிஜினியஸ் ட்ரைப் நீ கிடையாது அப்படின்னா வாங்க முடியாது. இங்க நான் வாங்க முடியாது. ஏன்னா நான் ட்ரைபல் கிடையாது. அதனால ட்ரைபல்ஸ் மட்டும்தாங்க நிலம் வாங்க முடியும். அதை லீகலா ஆக்டே பண்ணிட்டாங்க. ஸ்டேட் லெவல்ல அவங்க வந்து போட்டாங்க, ட்ரைபல்ஸ் லேண்ட் cannot be bought by நான் ட்ரைபல்ஸ் அப்படின்ட்டு. ட்ரைபல் லேண்டை யாரும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இவனுமே இன்னொரு ட்ரைபலுக்கு விற்கவும் முடியாது, ட்ரைபல் தான் கொடுக்கணும். அதனால அவங்களுக்கு நிலம் முக்கியம், மொழி முக்கியம். மொழியும் இதுதான் நம்மளுக்கு ஐடென்டிட்டி அப்படிங்கிறதுனால அந்த ரெண்டையும் ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப பத்திரமான டு அன் எக்ஸ்டெண்ட் என்னவும் பண்ணுவாங்க. அவங்க மொழியை நிலத்தையும் காக்கிற கச்சிட்டு எத்தனை பேர் இறந்துருக்குறாங்க. நீங்க இப்போ குக்கரச்சாருக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய செமெட்ரியே இருக்கும். ஒரு பெரிய செமெட்ரியா இருக்கும். யாரெல்லாம் அவங்களுடைய உயிர் தியாகம் பண்ணாங்களோ, நிலத்துக்கு அச்சட்டியும் மொழி கச்சட்டியும் அவங்களோட எல்லாத்துக்கும் செமெட்ரி இருக்கும். அவங்களோட ஸ்டாச்சுஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும், இத்தனை நாட்கள்ல வந்து மொழி கச்சட்டி ஃபைட் பண்ணியிருக்காங்க, நிலத்துக்கு அச்சட்டி ஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதனால போடோஸை பத்தி பேசும்போது மொழி இது கண்டிப்பா முக்கியம். ஆனா என்னோட பொங்கையான் ரைஸ்ல மெஜாரிட்டி அவங்க தான். அதனால நான் அவங்கள பத்தி பேசுறேன். அப்புறம் வந்து இப்போ ஆதிவாசிஸை பத்தி பேசும்போது அவங்களும் இருக்கிறாங்க, அப்பர் அசாம்ல லோவர் அசாம்ல இருக்கிறாங்க. ஆனா வந்து அவங்களுக்குன்ட்டு ஒரு நிலம் கிடையாது. என்ன சொல்லுவாங்களா பேசும்போது, ஓகே ஆதிவாசிஸ் அப்படின்ட்டு பேசுறோம். ஆனா ட்ரைபல் இல்லையா, ட்ரைபல்ல சேர்த்துக்கலாமா சேர்க்கக்கூடாதா அப்படின்ட்டு இன்னும் வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. மீன்ஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் லெவல் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. எஸ்டி கொடுக்குறோம், எஸ்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இன்னும் டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனா இவங்களுக்கு அந்த 6th ஷெட்யூல்ல அப்படியே நிக்கிறாங்க ஸ்ட்ராங்கா. ஃபாதர், உங்க சர்ச்சுக்குள்ள வரும்பொழுது, இந்த பங்குக்குள்ள வரும்போது உங்களுடைய சர்ச்சை வித்தியாசமா இருந்துச்சு. நிறைய படங்கள் இருந்துச்சு, நிறைய பேர் இருந்தாங்க. உள்ள போகும்போது நிறைய வித்தியாசமான காரியங்கள்லாம் இருந்துச்சு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சரி, இந்த பங்கை வந்து 1984 ஸ்டார்ட் பண்ணாங்க. பங்குச்சாமியார் வந்து நம்ம ஃபாதர் குழந்தை சாமி அப்படிங்கிறவர், தஞ்சாவூருக்காரரு. நான் அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவரோட தான் நான் உதய பங்குச்சாமியாராக இருந்திருக்கேன், அவரோட தான் நிறைய வாழ்ந்துருக்கிறேன். ஆக்சுவலி அவர் தான் அந்த பங்கு 1984 ஆரம்பிச்சவர். அப்புறம் வந்து ஸ்கூல்லையும் அவர் தான் கட்டினாரு. இங்கே உள்ள மிகப்பெரிய கோயில் ஒன்று இருக்கு, அந்த கோயிலையுமே அவர் தான் கம்ப்ளீட்டாக கட்டினார். இங்கே உள்ள ஃபுல் செட்டப்புமே என்ன சொல்லுவாங்கன்னா, அவரோட இங்கே உள்ள ஒவ்வொரு கற்களும் அவர் பேரை சொல்லும். மக்கள் மட்டும் இல்லை, இங்கே உள்ள ஒவ்வொரு கற்களுமே அவர் பேரை சொல்லும். ஏன்னா அந்த ஹோல் மிஷன் எல்லாம் இங்கே இருக்கு அவரோடது. அதனால அந்த கோயில் வந்து ரொம்ப மகத்துவம் மிக்கது. காரணம் என்னன்னா, நம்ம போகும்போதே அந்த கோயிலோட முகப்பை பார்த்தாலே நமக்கு தெரியும், இது வந்து என்ன சொல்லுவாங்க, பிக்சரைசிங் த போடோ கல்ச்சர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். இந்த முகப்பே நம்மளுக்கு காமிக்கும் இது ஒரு போடோ கோயில் அப்படின்ட்டு. எப்படி? காரணம் என்னன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்களை பார்ப்பீங்க, அவங்களோட ட்ரெஸ், அவங்களோட ட்ரெடிஷனை பிக்சரைஸ் பண்ணி பெண்கள் அவங்க என்னெல்லாம் வேலை பார்க்குறாங்க, எப்படி ஆண்டவரை வழிபடுறாங்க, அந்த ஒரு இது இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அவங்களோட ட்ரெஸ்ல அவங்களோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ஆண்டவரை எப்படி வரவேற்பாங்க அப்படிங்கிற ஒரு முகத்தோட்டம் இருக்கும். ஆனால் அதில் வந்து இந்த சர்ச் வந்து அவர் லேடி ஆஃப் லூட்ஸ்
மீன்ஸ் லூர்து மாதாவுக்கு வச்சுட்டு அர்ப்பணை பண்ணிக்கிறதுனால மாதாவோட முகம் இருக்கும். ஆனால் மாதா வந்து லூர்து மாதாவை தெரிய மாட்டாங்க பார்க்க போனா. அது வந்து போடோ ட்ரெஸ்ல ஒரு மாதாவை தெரியுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு போடோ மாதா, போடோ லூர்து மாதா அப்படிங்கிற ஒரு பிக்சரைசேஷன் இருக்கும். அதனால அந்த முகப்பே நமக்கு தெரிய வரும். இவங்க வந்து லூர்து மாதாவை வழிபடுறாங்கன்னு சொல்ல முடியாது, லூர்து மாதா கூட இருக்கிற ஆண்டவரை வழிபடுறாங்க அப்படிங்கிற அந்த தோற்றமே அவங்களுக்கு தெரிவிக்கும். இது ஒரு போடோ மாதா கோயில் அப்படின்ட்டு. அது வந்து அந்த இன்கல்ச்சரேஷன் ஆஃப் த போடோ கல்ச்சர் இஸ் சீன் இன் த வாட்ஸ் கால்ட் த ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த சர்ச் அப்படின்னு சொல்லலாம். அது அப்படி நம்ம உள்ள போனோம் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு நம்ம கண்ணில் வர்றது அந்த டேபர்னக்கல், நற்கரணை பெட்டியை பார்த்தோம்னா அது ஒரு ஒரு பம்கின் வடிவத்தில், பம்கின் தமிழ்ல சொல்லுவாங்க தெரியலையே, பரணிக்கான்னு சொல்லலாம், இல்லை பூசணிக்கான்னு சொல்லலாம். அந்த நற்கரணை பெட்டி வந்து பூசணிக்காய் வடிவத்தில் இருக்கும். நமக்கு பார்த்தோன்னே ஏன்டா இது பூசணிக்காய் வடிவத்தில் இருக்கே அப்படின்ட்டு ஒரு யோசனை தோணலாம். ஆனால் நம்ம ஃபாதர் குழந்தைசாமி அதுலேயுமே ஒரு இன்கல்ச்சரேஷன் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த பூசணிக்காய் வந்து போடோ மக்களுக்கு ஒரு உணவு. இந்த உணவு முறைகள் வந்து என்னன்னா, இந்த பூசணிக்காய் வந்து அவங்களோட கறி வகைகள் எல்லாத்துலயுமே இருக்கும். கோழிக்கறி பண்ணாலும் பூசணிக்காய் போடுவாங்க, பன்னிக்கறி பண்ணாலும் பூசணிக்காய் இருக்கும். எந்த கறி பண்ணாலுமே அந்த பூசணிக்காய் ஆட் பண்ணுவாங்க. அதனால வித்தவுட் பூசணிக்காய் அவங்க கறி வகைகளை அதிகமா பார்க்க முடியாது. அது அவங்களுக்கு மெயின் உணவுன்னு சொல்லலாம். எதுவுமே இல்லைன்னா பூசணிக்காய் இருக்கும். அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, போடோவுக்கு மெயின் உணவுன்னு பார்க்க போனா ஒண்ணுமே இல்லைன்னா பூசணிக்காய் கிடைக்கும். அது அவங்கள சர்வை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இத பிரெட் ஆஃப் லைஃப் ஃபார் போடோஸ், பூசணிக்காய் இஸ் பிரெட் ஆஃப் லைஃப். அதே போல அது அப்படி ஆன்மீக வாழ்க்கைக்கு நமக்கு வந்து காட் இஸ் த பிரெட் ஆஃப் லைஃப். அதனால அவர் ஆண்டவரை பூசணிக்காக வடிவில் வச்சு உள்ள வச்சிருக்கிறாங்க. அது போடோ மக்களுக்கு எவ்வளவு மகத்துவம் மிக்கதோ பூசணிக்காய், அதே மாதிரி நம்மளோட ஆன்மீகத்துக்கு ஆண்டவர் இஸ் பிரெட் ஆஃப் லைஃப் மகத்துவம் மிக்கது. அது பூசணிக்காய் வடிவத்துல அந்த நற்கரணையை பார்க்கும்போதே ஒரு தினுசா இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு சாமியார் யோசிக்கலாமா இன்கல்ச்சரேஷனை பத்தி? நமக்கே ஒரு அப்ரிசியேஷன் வரும் ஃபாதர் குழந்தை மேல. அது ஒண்ணு. அதே இது நீங்க அப்படியே கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, ரைட்ல திரும்பினீங்கன்னா நீங்க வந்து அந்த புல்பீட்டுக்கு என்ன சொல்லுவீங்க, வாசக மேடை பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய இன்கல்ச்சரேஷன் பண்ணி வச்சிருப்பாப்ல. நீங்க கீழே பாத்தீங்கன்னா அதுல ஒரு மாடு இருக்கும். மாடு எதுக்குன்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து மெயினா என்ன சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர். போடோ மக்களுக்கு வந்து மெயினா இன்கம் வந்து அக்ரிகல்ச்சர், விவசாயம் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை, மாடு தான் அவங்களுக்கு வந்து சப்போர்ட். அந்த மாடு இல்லாம அவங்க வாழ்க்கையே கிடையாது. நமக்கு வேர்ட் ஆஃப் காட் இல்லாம நமக்கு ஆன்மீகம் கிடையாது. அதனால மாடு இல்லாம இந்த மக்களுக்கு வாழ்க்கை கிடையாது. அதே போல இறைவனுடைய வார்த்தை இல்லாம நமக்கு வாழ்க்கை கிடையாது. அதை பிக்சரைஸ் பண்ணிருப்பாப்ல கீழே. அப்புறம் அதுக்கு நேர மேல வந்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு செடியை பார்ப்பீங்க. என்ன சொல்லுவாங்கன்னா கள்ளிச்செடியை பார்ப்பீங்க. அந்த கள்ளிச்செடி வந்து எப்பவுமே அழியாது. ஆனா இவங்களுக்கு என்ன, எங்கனாலும் வாழும். அதே மாதிரி போடோ மொழியில அதை வந்து சிஜோ ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. சிஜோ நிறைய பேர் அந்த அந்த மரத்தை ஒர்ஷிப் பண்ணுவாங்க, வழிபடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா இந்த மரத்துல இந்த செடியில ஆண்டவர் இருக்காரு அப்படிங்கிறது. ஆண்டவர் அழியாதவர், இந்த செடியும் அழியாதது. அதனால இந்த செடியில ஆண்டவர் இருக்காரு அப்படின்ட்டு இந்த போடோ மக்களுக்கு வந்து ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா குரூப் இருக்காங்க. ஒன்னு பிரம்மோ அடிப்பாங்க, இன்னொன்னு வந்து பத்தோ அடிப்பாங்க. இந்த பத்தோ குரூப்ல சேர்ந்தவங்க வந்து இந்த செடியை வழிபடுவாங்க. இந்த செடியை வழிபடுவாங்க. ஏன்னா இந்த செடி வந்து அழியாது, இதுல ஆண்டவர் இருக்காரு அப்படின்ட்டு. அவங்களுக்கு என்ன, இப்போ நம்ம இந்த ஃபாதர் குழந்தை என்னன்னா, இந்த செடி எப்படி அழியாதோ அதே மாதிரி உங்க பத்தோ ரிலிஜன்ல, உங்க பிரம்மோ ரிலிஜன்ல எப்படி இந்த செடி அழியாதுன்னு நீங்க என்ன சொல்றாங்க பிலீவ் பண்றீங்களோ, நம்புறீங்களோ, அதே மாதிரி நம்ம ஆன்மீகத்துல வேர்ட் ஆஃப் காட் வில் நெவர் டை அப்படிங்கிறத, கடவுளுடைய வாக்கு அழியாது அப்படிங்கிறத அந்த செடி மூலமா அவர் வந்து நமக்கு வந்து இன்கல்ச்சரேஷன் முறையில மக்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கிறாப்புல. அப்புறம் அதுக்கு நேரம் அப்படி மேல வந்தீங்கன்னா நீங்க வந்து உலகத்தை பார்ப்பீங்க, ஒரு யூனிவர்ஸ், அந்த குளோப் பார்ப்பீங்க. மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா வேர்ட் ஆஃப் காட் இஸ் லிவிங் ஆன் த மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க, அந்த யூனிவர்ஸ் இஸ் லிவிங் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். உலகமே இந்த இறைவனுடைய வார்த்தையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கு மேல அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு புறாவை பார்ப்பீங்க, த ஹோலி ஸ்பிரிட். சொல்ல வர்றது என்னன்னா கம்ப்ளீட் இன்கல்ச்சரேஷன் ஆஃப் த போடோ கல்ச்சர் அண்ட் தென் மிக்சிங் இட் வித் அ ரிலிஜியஸ் லைஃப் ஆஃப் அ கிறிஸ்டியன். யூ ஆர் அ போடோ கிறிஸ்டியன். You are a Christian, but you are a Bodo Christian.
அப்படிங்கிற ஒரு இதுல. அப்படின்ட்டு அவங்களோட கல்ச்சர்லயே வழிபாடெல்லாம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளையும் பார்த்து செஞ்சிருக்கிறாங்க. கண்டிப்பா அது வாசக மேடையில நம்ம பார்க்கலாம். அதே இது நீங்க அப்படியே ஒரு லெஃப்ட்ல வந்தீங்கன்னா ஒரு தினுசா ஒரு அம்மாவை பார்ப்பீங்க. என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாச்சு சுரூபத்துல பார்க்கும்போது தெரியும் ஏன்டா ஒரு அம்மா வச்சிருக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஆனா அவங்களுக்கு வந்து அது மாதா, அவங்களோட டொக்குனா, நம்ம சேலன்னு சொல்லுவோம், உடைன்னு சொல்லுவோம். ஆனா இவங்களுக்கு டொக்குனா வடிவத்துல ஒரு மாதாவை ஃபாதர் குழந்தைசாமி வடிவமைச்சு வச்சிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டுல போனோம்னா வேற வேற சுரூபங்களா பார்க்கலாம். ஆனா இங்க இந்த கோயில்ல மாதாவை போடோ முறையில வழிபடுறதுக்கு சரி, போடோ மாதாவையே அவரு இன்கல்ச்சரேட் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த உடை மட்டும் இல்ல, மாதாவுக்கு பின்னாடி ஒரு சின்ன பையனை பார்ப்பீங்க, குழந்தை இயேசு. நம்ம சைட்ல குழந்தை இயேசு சைட்ல வச்சிருப்போம், மாதா கையில வச்சிருப்பாங்க, இல்லாட்டி தூக்கி வச்சிருப்பாங்க, இல்லாட்டி தனியா வச்சிருப்பாங்க. ஆனா இங்க திடீர்னு ஒரு சின்ன குழந்தை பின்னாடி பார்ப்பீங்க, ஒரு ரைட் சைட்ல பார்ப்பீங்க. அது என்னன்னா, இங்க உள்ள அம்மாக்கள், போடோ அம்மாக்கள் வந்து குழந்தைய வந்து சைட்ல கேரி பண்ண மாட்டாங்க, ஃப்ரண்ட்ல கேரி பண்ண மாட்டாங்க, பேக்ல கேரி பண்ணுவாங்க. அதே முறைய இவர் வந்து இன்கல்ச்சரேட் பண்ணி குழந்தை இயேசுவை பின்னாடி தூக்கி வச்சிருப்பாப்ல. நம்ம பார்க்கலான்னு தெரியாது, உன்னிச்சு பார்த்தோம்னா குழந்தை இயேசு பின்னாடி தெரியும். இதெல்லாம் என்னன்னா அவங்களுடைய முறைய அப்படியே ஃபுல்லா நம்ம கேத்தலிக் சர்ச்சில் இன்கல்ச்சரேட் பண்ணி அவங்கள நம்ம என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, உணர்வுகளை வந்து இன்ஸ்பயர் பண்ற கட்சி. அவங்க கிறிஸ்டியனை வழிபாடு அந்த முறையில வழிபடுறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. என்னன்னா நீங்க வழிபடுற முறையும் நாங்க வழிபடுற முறையும் ஒண்ணுதான், ஆனா இது வந்து உங்களுடைய முறையில நாங்க வழிபடுறோம் அப்படிங்கிற ஒரு காமிக்கிற கட்சி. கம்ப்ளீட் இன்கல்ச்சரேஷனை நீங்க அந்த சிறுவத்திலே பார்ப்பீங்க. கோயில் சைட்ல பாத்தீங்கன்னா அவங்களோட அரணாய் டிசைன் எல்லாம் இம்ப்ரிண்டட், செஞ்சது எல்லாம் அவரே செஞ்சது. தமிழ்நாட்டில இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து என்ஜினியரா இருக்கட்டும், கொத்தனாரா இருக்கட்டும், டிசைனரா இருக்கட்டும், எல்லாத்தையும் அங்கிருந்த ஆட்களை கூட்டிட்டு வந்து ஒவ்வொரு சேனல்லையும் பாத்தீங்கன்னா இவங்களோட போடோ கல்ச்சர் வந்து இம்ப்ரிண்ட் ஆயிருக்கும். அந்த டிசைன்லையுமே எல்லாம் சும்மா கல்ச்சர் கிடையாது, மீன்ஸ் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மீனிங்கோட அவர் இம்ப்ரிண்ட் வச்சிருக்காரு. ஆனா இப்ப அதை மெயின்டைன் பண்றது கஷ்டம். காரணம் என்ன, அவங்க எப்படி பண்ணாங்க, அதை எப்படி மெயின்டைன் பண்ணது, இப்போ கொஞ்சம் அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஃபேட் ஆகி நிற்கிது, அதை கலர் பண்ணோம்னா அதே கலர் வராது. அதனால அவர் அந்த சமயத்தில் அப்படி பண்ணது எங்களை பிரமைக்கு வைக்கிறது. நீங்கள் அப்படியே அந்த நற்கரணை பெட்டி பக்கத்தில் சைடில் பார்த்தீங்கன்னா அணையா விளக்கு பார்த்துருப்பீங்க. நம்ம இப்போ எலக்ட்ரிக்கலாக யூஸ் பண்ணுறோம், ஆனால் ஃபாதர் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபாதர் வந்து இங்கே உள்ள ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா அலாரி பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து சும்மா விளக்குன்னு சொல்லி போயிடும், ஆனா அவங்களுக்கு வந்து அலாரி பத்தி. கோயில்ல என்ன விளக்கு இருக்கணும், வீட்டுல என்ன விளக்கு இருக்கணும், செலிப்ரேஷனுக்கு என்ன விளக்கு இருக்கணும், ஒரு 4-5 டிஃப்ரெண்ட் விளக்குகள் இருக்கு. ஆனா இவர் வந்து அலாரி பத்தி அப்படிங்கிற ஒரு விளக்க கோயில்ல நற்கரணை பெட்டிக்கு பக்கத்துல வச்சிருக்காரு. அது அணையா விளக்கு. ஒவ்வொரு வீட்லயும் அந்த அணையா விளக்கு இருக்கும். அலாரி பத்தி அந்த சென்ட்ரை அப்படிம்பாங்க. அந்த நம்ம அரிசி புடைக்கிறதுக்கு ஒண்ணு வச்சிருப்போம்ல, அந்த பாய் மாதிரி, அது மேல வச்சு அந்த சென்ட்ராய்ன்னு சொல்லுவாங்க, இது சென்ட்ராய், அதுக்கு மேல அலாரி பத்தி வச்சிருக்கிறாரு. பலிப்பீடம் அப்படிங்கிறது பேரு. ஆமா, சாங்சுவரி. அதுல வந்து அந்த அலாரி பத்தி அணையா விளக்க அவர் வச்சிருக்கிறாரு. ஆனா இப்ப என்னன்னா எல்லாரும் அந்த லைட் எல்லாம் போட்டு இது பண்ண உடனே அந்த அலாரி பத்தி அதோட மீனிங் வந்து இப்ப இல்லாம போயிருக்கு. ஆனா அதை வந்து நம்ம வந்து எவ்ரி சண்டே நாங்க வந்து அதுல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எண்ணெய் ஊத்தி அதை வச்சிருப்போம். ஏன்னா அதை வந்து அவங்களுக்கு ஒரு இன்னொரு ஃபீலிங்கை கொடுக்கும். இது வந்து நம்ம விளக்கு, அலாரி பத்தி, போடோ கல்ச்சர் இஸ் தேர் அப்படின்ட்டு யூஸ் பண்ணாங்க. எந்த பக்கம் வந்தீங்கன்னா அவங்களோட என்ன சொல்லுவாங்க மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்க்கலாம். அதுல வந்து காம் இருக்குது. காம்னா அந்த 2 சைடு இது பண்றது, நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவாங்க தெரியல, மிருதங்கம் மாதிரி, அது பேர் வந்து காம். அதுக்கப்புறம் அவங்களோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஷெர்ஜா ஆர் ஷிஃபுங், அப்புறம் வந்து ஃப்ளூட், இதெல்லாம் ஒரு பக்கத்துல பார்த்துருப்பீங்க. கோயில்ல இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா நம்ம ஃபாதர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இதெல்லாம் அவங்களோட கல்ச்சர் அப்படின்ட்டு அதையே ஒரு ப்ரெசன்டேஷனா வச்சிருக்காரு. என்ன சொல்லுவாங்கன்னா இதை வச்சுதான் நம்ம வந்து வழிபடணும். நம்ம இப்போ கோயிலில் என்ன பண்றோம், புறா ட்ரம்ஸ், அப்புறம் மியூசிக், எமகா கேஷ்யூ. ஆனா இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா நம்ம வந்து இதெல்லாம் வைக்க மாட்டோம். நம்ம இந்த கல்ச்சர்ல என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் அந்த கோயில்ல யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த கோயில்ல ஞாயிற்றுக்கிழமை தோறும் என்ன சொல்லுவாங்கன்னா காம், செர்ஜா, ஷிஃபுங் ஆர் ஃப்ளூட் இதை மட்டும் தான் யூஸ் பண்றது இன்னி வரைக்கும். அப்படின்னு இல்லை, இப்போ வந்து அந்த யூத் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பொருட்கள்னு அப்படியே இருக்கு. கடந்த 20-25 வருஷங்கள் யூஸ் பண்ண அந்த பொருட்கள் வந்து நினைவா அந்த இதுல வச்சிருக்கிறோம்.
ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டு த கல்ச்சர் ஆஃப் த போடோஸ். நினைவூட்டுறது பாரம்பரியமாக மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய வகையில கூட அது ஆமா டெபிக் பண்ணிருப்பார் ஃபாதர். ஆமா. கண்டிப்பா அது. ஆமா அதே போல ஃபாதர் இந்த சூசையப்பருடைய சுருவம் ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா, யோசேப்பு, அந்த சுருவத்துடைய விளக்கம். ஆமா என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம சைடில் சூசேப்பரெல்லாம் வேற ட்ரெஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து சிறுவன் வந்து போடோ ட்ரெஸ்லேயே இருக்கும். ஆம்பளை ஆட்கள் உடுக்கிற கீழே அந்த கம்ச்சா அப்படின்னு சொல்லலாம், நம்ம வேஷ்டின்னு சொல்லுவோம். ஆனால் போடோங்களுக்கு வந்து கீழே அந்த உடுக்கிறது வந்து கம்ச்சா. சூசேப்பர் வந்து கம்ச்சால இருப்பார். வேலை செய்யும் போது இவங்க வந்து இந்த உடைகள் தான் உடுப்பாங்க, மேலே அந்த உடைகள் தான் போடுவாங்க. அதனால அந்த உடைகள் வேலை செய்யற உடைகள். சூசேப்பர் வந்து ஒரு கார்பெண்டர், தமிழ்னு சொல்லுவாங்க. ஆமா, தச்சு தொழில் வேலை பார்க்குறவர். அதனால அவர் வந்து இப்படிதான் வேலை பார்த்துருப்பாரோ அதை மனசுல வச்சுட்டு அவர் அப்படியே பிக்சரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா குழந்தை இயேசு அந்த தொழிலை லேர்ன் பண்ற மாதிரி அவரோட ட்ரெஸ்லயுமே பார்ப்பீங்க, போடோ ட்ரெஸ்ஸை பார்ப்பீங்க, போடோ அரணை பார்ப்பீங்க. அதெல்லாம் சின்ன பையங்க யூஸ் பண்ற ட்ரெஸ் இங்க உள்ள போடோ இதுல. ஸோ அதனால சூசையப்பரும் இயேசுவும் ஒன்னா நிக்கிற மாதிரி அந்த பிக்சரை பார்க்கும்போது இது வந்து போடோ சூசையப்பர், இது போடோ குழந்தை இயேசு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும் இங்க உள்ள மக்களுக்கு. என்னதான் அவரு பிறனது இவ்வளவுக்குள்ள பண்ணியிருந்தாலும் சைட்லையும் ஃபாதர் வந்து மேலையும் விடலை, சீலிங்லையும் விடலை. அந்த என்ன சொல்லுவாங்க லைனை பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒவ்வொரு டிசைன் இருக்கும். அது வந்து இவங்களோட என்ன சொல்லுவாங்க கல்ச்சரை பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கை வரலாறுமே அதில் பிக்சர் பண்ணியிருப்பாரு. அவங்களோட மொழியில சின்ன சின்ன லிட்டர்ல பிக்சர் பண்ணியிருப்பாரு. நீங்க அதே இதை நீங்க சைட்லயும் பார்க்கலாம். என்ன சொல்லுவாங்கன்னா போடோ மொழியில சொக்கோ ஜானாயினி ஜாரிமீன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது வந்து தமிழ்ல என்ன எப்படி சொல்லணும்னு தெரியல. என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை வர, நம்ம எப்படி ஆண்டவருடைய சித்தத்துல என்ன சொல்லுவாங்க பாதுகாக்கப்படுவோம், மீன்ஸ் நம்மளுடைய விண்ணக வாழ்க்கை எப்படி இருக்கும், சொக்கோ ஜானைனி சார் எக்ஸாக்ட்லி நம்முடைய விண்ணக வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஒரு வேர்ட்ஸ்ல ஒரு சென்டென்ஸ்ல சொக்கோ ஜானைனி ஜாரிமீன் அப்படிங்கிறத ஃபுல்லா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு மேல. அந்த அவங்களோட கல்ச்சரல் முறையில அவங்களுடைய இம்ப்ரிண்டிங் முறையில அப்படியே பண்ணியிருப்பாரு. அது வந்து நமக்கு வந்து கீழே இருந்து பார்க்குமே தெரியாது, பக்கத்துல இருந்து பார்த்தோம்னா அந்த வேர்டிங்ஸ்லாம் தெரியும். சொக்கோ ஜானயன்மி ஜாரிமீன் அப்படின்ட்டு ஆதாம்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா சைட்ல அந்த இம்ப்ரிண்டிங் இருக்கும். ஆதாம்ல இருந்து எடுத்தோம்னா ஆபிரகாம்ல எப்படி, அப்புறம் வந்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாத்தையும் அப்படியே அதை சித்தரிச்சு பண்ணி வச்சிருப்பாரு. சைட்ல மட்டும் இல்லாம அந்த மேல உள்ள அந்த டிசைன்லயுமே அந்த சொக்கோ ஜானயனி ஜாரிமீனுக்கும் நம்ம பார்க்கலாம். அது ஆக்சுவலி பீடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 லெட்டர்ஸ் எழுதி இருந்துச்சு. ஆமா, அது என்னது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டா வாசித்தோம்னா நீங்க வாசிப்பீங்க கோத்தார் கோத்தார் கோத்தார். ஆக்சுவலி அது கோத்தார் கிடையாது, இவங்க மொழியில கட்டார் கட்டார் கட்டார். எப்படின்னா ஹோலி ஹோலி ஹோலி, அதான் அதனுடைய அர்த்தம். அது வந்து ஓக்கு மேல ஒரு டாட் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஓ அப்படின்னு சொல்லக்கூடாது, அதை வந்து அப்படின்னு சொல்லணும். சவுண்ட் வந்து இங்க இருந்து வரணும், இங்க இருந்து வரணும். வாயில இருந்து வந்தாலுமே சவுண்ட் இங்க இருந்து கிளம்பணும். ஸோ அது வந்து அந்த டொனாலிட்டி சேஞ்ச் பண்ணி. நான் முதல்ல சொன்னேன்னா நான் வந்து செர்மன் வச்சேன், பிரசங்கம் வச்சேன், ஆனா இங்கிலீஷ்ல செர்மன் வச்சேன், போடோ மொழியில. நானுமே கொத்தார் கொத்தார் தான் சொன்னேன், ஆனா அது கொத்தார் கிடையாது, கட்டார், ஹோலி 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 அப்படின்ட்டு. அந்த பலிப்பீடம் என்பது ஹோலியா இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தைகள். ஆமா, இப்போ அது உண்மையால சொல்றேன், நிறைய காரியங்கள் சொன்னீங்க, டைம் போனதே தெரியல. உங்களோட உட்காந்து பேசுகிற போது நிறைய விஷயங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப்ல இருந்து, குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய ஒகேஷன் தேவாலயத்திலிருந்து நிறைய இன்புட். அதே இப்போ ஒவ்வொரு டைமும் கடவுள் உங்களோட இருக்கிறாருன்னு நான் உன்னை அழைச்சிருக்கேன்னு சொல்லி உறுதிப்படுத்தினாருன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன காரியமாக இருக்கட்டும் அதில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு வந்தீங்க. அதே போல் அந்த போரோ மொழி கற்றுக்கிட்ட அழகு, அந்த விதம், ஃபாதர் என்னை கஷ்டப்படுத்தினாலும் சரி, ஆனால் இல்லை நான் கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருந்தீங்க. அவர்கிட்டயே நீங்கள் இதுவும் வாழ்த்து வாங்கியிருக்கீங்க, இஸ் த பெஸ்ட் ஒன் இன் போரோ மொழி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவங்களை பாராட்டியிருக்கிறாரு. அதே போல் யாருக்கும் நடக்காத ஒரு காரியம் தான் நான் நினைக்கிறேன், 1 வருஷத்துலயே பங்குசாமியார் ஆயிட்டீங்க. அது வந்து உண்மையாலுமே ஆர்டினேஷன் வாங்கிட்டு கடனை ஏறி பங்குசாமியார் ஆயிட்டீங்க. இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறீங்க. ரொம்ப ப்ரொஃபஸர் குருமடத்துல தியாலஜி டீச் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே போல நிறைய பொறுப்புகள்ல வளர்ந்துட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு, தமிழ்நாட்டில இருந்து இங்க வந்து இவ்வளவு காரியங்கள் செஞ்சிருக்கீங்க, ஒரு சாதனை படிச்சிருக்கீங்க, கடவுளுக்காக உங்களையும் ஒப்பு கொடுத்துருக்கீங்க. அதே போல் எத்தனையோ மக்களுக்கு கடவுளை பற்றி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. ஆகவே இந்த நேரத்தில்
உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எங்க மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க மாதா தொலைக்காட்சி பாருங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜ், உங்க வாழ்க்கையில இருந்து ஒரு மெசேஜை அவங்களுக்கு கொடுங்க. ஓகே. ஸோ முக்கியமாக மாதா டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஃபாதர் வின்சென்ட், பிரதர் சார்ல்ஸ் அண்ட் பிரதர் ராஜேஷ் இவ்வளோ தூரத்தில் இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து அஸ்ஸாம் மாநிலத்துக்கு வந்து எங்கள் டயசிஸில் வந்து எங்களோட மிஷினரி லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு வீடியோகிராஃபியை எடுத்து உங்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால முக்கியமாக ஃபாதர் வின்சென்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் பிரதர்ஸ் ராஜேஷ் அண்ட் பிரதர் சார்ல்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இது வந்து எங்களுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்குது. அதோட நான் பிலீவ் பண்ணுறேன் உங்களுக்கும் எங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு உங்களுக்கே அந்த விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிறதுக்கு ஒரு பலனாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதோட முக்கியமாக நான் ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரை எப்பவுமே நம்புங்க. ஆண்டவர் எப்பவுமே கைவிட மாட்டார். ஏன்னா என்னோட லைஃப்ல இருந்து சொல்லும்போது மட்டும் இல்லை, நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருப்பேன். பிஜினியில் ஒரு ஆள் எப்படி என்னை ஸ்டாப் பண்ண சொன்னார், ஆனால் அதே ஆள் எப்படி செக்ரட்டரி ஆகி நிற்கார் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிருந்தாரு. என்னதான் நடந்தாலும் என் வாழ்க்கையில் என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு எப்போதுமே வேணும். அது மட்டும் இல்லாமல் மாதாவை கண்டிப்பாக நம்மளுடைய பிரார்த்தனைகளுக்கு வச்சுட்டு நம்பணும். மாதா வந்து நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்று ஆண்டவர் கையில் ஒப்படைக்கிறாங்க. அதனால மாதாட்ட தினமும் ஜெபமாலை பண்ணுங்க. அந்த ஜெபமாலை நம்மளுக்கு பலன் அளிக்கும். முக்கியமா என்னோட அம்மா எனக்கு வச்சுட்டு இன்னும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்பெல்லாம் நான் ஃபோன் பண்றேனோ, தம்பி நான் உனக்கு எதை ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் எனக்கு 43 44 வயசு ஆயிடுச்சு, இன்னும் எங்க அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி ஜெபமாலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு வச்சுட்டு, ஜெபமாலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு வச்சுட்டு. அதனால மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஆண்டவரை எப்போதுமே நம்புங்க. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாரு. மாதாவுக்கு வணக்கம் செலுத்துவதோட மட்டும் இல்லாமல் தினமும் ஜெபமாலை செஞ்சீங்கன்னா அது நமக்கு கண்டிப்பா பலன் அளிக்கும். மாதா டிவி நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப உங்க வாழ்க்கையில இருந்து வெறும் வார்த்தையாக இல்லை, உங்க வாழ்க்கையிலிருந்தே வந்தது அந்த மெசேஜ். கடவுளை முழுசா நம்பணும். ரெண்டாவது மாதா மேல மரியாதை வச்சு அவங்களோட அந்த ஜெபமாலை சொல்லி இது பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க மக்கள் உண்மையாக சொல்றப்ப அதை கண்டிப்பா உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. கண்டிப்பா இந்த நற்செய்தி மலர்கள் பார்க்கிற போது அந்த மக்கள் நிறைய பேர் எழுதி கொடுத்து போட்டிருக்கிறாங்க. அதை இப்ப சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க அவங்க, அவங்களுக்காக நாங்கள் டெய்லி நான் ஜெபம் பண்றோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. கண்டிப்பா எங்க மக்களுடைய ஜெபங்கள் உங்களை தாங்கும் ஃபாதர். கண்டிப்பா நிறைய காரியங்கள் கண்டிப்பா இன்னும் அதிகமாக கடவுள் உங்கள் வழியாக செய்வாங்க. அதனால மாதா டிவி சார்பாக, நேயர்கள் சார்பாக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சரி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபாதர். ரொம்ப நன்றி. அன்பான இறை மக்களே, உண்மையாலுமே ஃபாதருடைய அனுபவம் அளப்பரியாத ஒரு அனுபவம். நிறையா சொல்லியிருக்கிறாரு. இனியும் அசாம் மாநிலத்தில் இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு புதிய அருள் தந்தையர் அல்லது அருள் சகோதரியோடு உங்களை சந்திக்க இருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.